Hi students, 12th Maths, exercise 10.5, question number 2. The velocity v of a parachute falling vertically satisfy the equation v dv by dx equal to g of 1 minus v square by k square, where g and k are constant. If v and x are both initially 0, find v in term of x. So question number 1 la போட்ட same process தான் இந்த சம் சால்வ் பண்ண போறீங்க. இப்போ given equation கொடுத்திருக்காங்க. இந்த equation பார்த்தீங்கன்னா v dv by dx equal to g of 1 minus v square by k square. Next பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டிங் வேரியபிள் செஞ்சாகும். ஸோ v டேர்முக்கு dv டேர்மும் x டேர்முக்கு dx டேர்மும் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இதில் v dv ஸோ அப்படியே வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ v dv அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல v டேர்ம்ஸ் எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த v டேர்ம்ஸ்க்கு நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம செப்பரேட்டிங் வேரியபிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், v இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை கே ஸ்கொயர். ஸோ இந்த லைனை முடிச்சுட்டு செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்கன்னா இப்போ ஆரம்பிங்க, இந்த செப்பரேட்டிங் வேரியபிள் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விக்கு டிவி டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல வி டிவி அப்படியே வச்சுங்க, இந்த இடத்துல வி டிவி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல்ட்டுக்கு வெளியே கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ இது ஈக்குவல்ட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஸோ இந்த மல்டிபிள் உள்ளே வரும்போது டிவைடாக மாறும். ஸோ வி டிவி டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் டேர்ம் கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜி பை கே ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க, சரி கான்ஸ்டன்ட் டேர்ம் ஜி பை கே ஸ்கொயர். அடுத்தது இந்த டிஎக்ஸ்ன்றது கிராஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சார் செப்பரேட்டிங் வேரியபிள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வி டிவி ஸோ டேர்ம்ஸ் எல்லாமே கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். இந்த டிஎக்ஸுக்கு எக்ஸ் டேர்ம் கிடையாது, பட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண அடுத்த லைன் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ இன்டர்டிக் ஆன் போஸில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இன்டர்டிக் ஆன் போஸில் அப்ளை பண்ணுறப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்டரேஷன் வி டிவி டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இது. ஸோ இதை வெளியே ரிமூவ் பண்ணுறது, தட் இஸ் ஜி பை கே ஸ்கொயர் இன்டரேஷன் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 1ல் பார்த்தா அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்து கே ஸ்கொயர் இருக்குது மைனஸ் வி ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் போடும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்துப்பேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தட் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட ப்ராப்பர்ட்டி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். எப்போ இந்த மாதிரி என்ட்ரி பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா இதை லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 தான் செஞ்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வீடு தான் பண்ண போகிறீங்க. ஸோ கே ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் வி ஸ்கொயருங்குது. இந்த வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2வின்னு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி வி தான் இருக்குது. ஸோ அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கே ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0, ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வீடு தான் பண்ண போகிறீங்க. வி டேர்ம் தான் இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ வி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் 2v நியூமரேட்டரில் இருக்கணும். ஆனால் v மட்டும்தான் இருக்குது, மைனஸ் 2 இல்லை. ஸோ அப்போ இந்த ரிசல்ட் என்ட்ரி பண்ணுறதுக்கோசரம் ஸோ மல்டிப்ளை ஆன் போஸ் என்ன பண்ணுறோம், மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை மைனஸ் 2 ஆன் போத் சைட்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் 2v dv divided by k square minus v square equal to இந்த இடத்துல மைனஸ் 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஸோ அப்படியே வச்சு வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மைனஸ் 2g பை கே ஸ்கொயர் இன்டகிரேஷன் டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கே ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0, மைனஸ் வி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் 2vன்னு வரும். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்படி மேட்ச் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம், லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இதை லாக் ஆஃப் k square minus v square. So minus 2g by k square is a constant term. Integration of dx என்றது இதோட term வந்து x ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுனால ஒரு கான்ஸ்டன்ட் என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் லாக் சைன் என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் லாக் எல்லாம் ஒரு சைடு எடுத்து வரீங்க. ஸோ இந்த இடத்துல லாக் ஆஃப் k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர், இந்த ப்ளஸ் லாக்ஸ் உள்ள வரும்போது மைனஸ் லாக் சைன் வரும். So equal to minus 2gx divided by k square. So the k square entry பண்ண நமக்கு ரூல் தெரியும், லாகோட ரூல், that is log a minus log b. இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி போடலாம், log of a by b ன்னு போடலாம். ஸோ மைனஸ் டிவைடாக மாறும்.
ஸோ இதில் ஏன்றது கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர், பின்றது சியாக இருக்குது. ஸோ இந்த ரூல் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஈக்குவல் டு மைனஸ் 2gx டிவைடட் பை கே ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த லாக் டேர்ம் ஈக்குவல் டு வெளியும் போது எக்ஸ்பான்ஷனில் மாறும். அப்படி எக்ஸ்பான்ஷனில் போகும்போது இந்த டேர்ம்ஸ் பவருக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைன் டேர்ம், ஸோ இது கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஈக்குவல் டு இந்த லாக் டேர்ம் வெளியே வரும்போது எக்ஸ்பான்ஷனில் வரும்போது இந்த டேர்ம் பவருக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன கிடைக்கும்னா மைனஸ் 2gx டிவைடட் பை கே ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சிஏ கிராஸ் பண்ணிடுங்க. ஸோ சிஏ கிராஸ் பண்ணுறப்போ ஸோ கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இன்ட்டு e power of minus 2gx divided by k square கிடைக்குது. ஸோ இந்த டேர்ம் தான் ஆன்சர் முடிஞ்சது. பட் கிவன் கொஷனில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா இஃப் v and x are both are initially 0, ஸோ உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா in term of vயில் இருக்கணும் ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த v and x are both are initially 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் v equal to 0 and x is equal to 0 என்ட்ரி பண்ணுறீங்க. அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு சி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா given that இந்த இடத்துல x is equal to 0 and v is equal to 0. ஸோ இந்த ரிசல்ட் இந்த ரிசல்ட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறேன். அப்படி என்ட்ரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ v 0, ஸோ அப்போ கே ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும் ஈக்குவல் டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு இ பவர் ஆஃப் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸோட டேர்ம் 0வாக இருக்குது. ஸோ 0 இருக்கனால எனிதிங் ஆன்சர் மல்டிபிகேஷன் அப்ளை இப்போ இதுவும் 0 பை கே ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ இ பவர் ஆஃப் 0ன்னு வந்துடும். அப்போ இ பவர் ஆஃப் 0 வேல்யூ வந்து 1. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த சி இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் எடுத்துன்னு போயிட்டு இந்த லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சி இடத்துல கே ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இடத்துல கே ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ கே ஸ்கொயர் இ பவர் ஆஃப் மைனஸ் 2gx டிவைடட் பை கே ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்ஷியல் பவர்ஸ் டேர்ம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ கேட்குற கொஸ்டினில் v terms கேட்குறாங்க. ஃபைண்ட் த v terms ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ v termஸில் தான் இருக்கணும் ஈக்குவேஷன். அப்போ என்ன செய்றீங்கன்னா ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால இதை வெளியே ரிமூவ் பண்ணிட்டு இது உள்ளே எடுத்துடுவாங்க. இப்படி அப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகும்னா கே ஸ்கொயர் இந்த ப்ளஸ் முழுவதும் மைனஸாக மாறும். ஸோ மைனஸ் கே ஸ்கொயர் இ பவர் ஆஃப் மைனஸ் 2gx டிவைடட் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். இல்லை லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள் கே ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் வி டேர்மில் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுங்க இதுலேருந்து ஸோ கே ஸ்கொயர் காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ இந்த டேர்ம் வந்து 1 ஆகிடும். ஸோ 1 மைனஸ் இதுவும் வெளியே தான் இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக இ பவர் ஆஃப் மைனஸ் 2gx டிவைடட் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். ஸோ இவ்வளோ அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.